ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் குயவனின் கூடாரங்கள் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நாம் சங்கீதம் 43 முதல் 2 வசனங்களை பார்த்தோம் என்றால், அங்கே தாவீது சொல்லுகிறான், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது வனாந்திரத்திலே அலைந்து திரிந்ததினாலே அவன் பல ஜீவராசிகளையும் அவன் அங்கே பார்க்கிறான். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே பல பறவைகள் மிருகங்களை பார்க்கிறான். அவைகளுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கிறான். அதனால்தான் சங்கீத புத்தகத்திலே அநேக மிருகங்கள் பறவைகளை அங்கே ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இங்கே தேவாலயத்திற்கு போக வேண்டும் என்ற வாஞ்சை அவன் வனாந்திரத்திலிருந்து தன் பகைவன்களுக்கு கண்களுக்கு மறைவாக எப்படி தேவாலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது நான் தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்று கதறுகிறான். எப்படி என்றால், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என்று சொல்லுகிறான். இங்கே மானை ஒப்பிடுகிறான். எதற்காக நாம் நினைக்கலாம், ஒருவேளை மான் தண்ணீர் தாகத்தோடு கூட அந்த வனாந்தரத்திலே தண்ணீருக்கு அலைவது போல இவன் தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்று அலைகிறானோ என்று. இல்லை, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மான் எதற்காக தண்ணீருக்காக வாஞ்சிக்கிறது என்றால், மானை ஒரு புலியோ அல்லது ஒரு சிறுத்தையோ ஏதோ ஒரு மிருகம் துரத்தி கொண்டு வந்து வேட்டையாட வருகிறது என்றால் அது வேகமாக ஓடி தன்னை காப்பாற்றி கொள்ள ஓடும். அது ஓடிக்கொண்டிருக்கும்போது அது கால் பலகீனப்பட்டு ஓட முடியாத ஒரு சோர்வு ஏற்படுகிற வேளையில் எங்கே தண்ணீர் இருக்கிறது என்று பார்க்குமா, அந்த தண்ணீர் அருகாமையில் இருக்கிற ஓடையோ ஏதோ ஒரு தண்ணீருக்குள்ளாக அது வேகமாக ஓடி ஒரு சில நொடிகள் தன்னுடைய கால்களை 4 கால்களையும் அந்த தண்ணீரில் போட்டு அப்படி உட்காருமா. ஒரு செகண்டில் அந்த 4 கால்கள் தண்ணீரிலே மூழ்கின உடனே அதற்கு முன்பை விட அதிக பலன் வந்து விடுமா. உடனே அது வேகமாக ஓடி அங்கே தன் சிறுத்தையோ புலியோ ஏதோ ஒன்று விரட்டி கொண்டு வருகிறது என்றால் அதனிடத்திலிருந்து தப்பித்து கொள்ளும். அப்போ இந்த மானுக்கு எப்படி தண்ணீரிலே கால் பட்டவுடனே நல்ல ஒரு பலன் ஏற்படுகிறதோ, அதே போல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் குடும்பத்தை நடத்தக்கூடிய பலன், ஊழியத்தை நடத்தக்கூடிய பலன், தன் பிள்ளைகளை நம்மளுடைய தொழிலை நடத்தக்கூடிய பலன் வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு பரிசுத்தமான அந்த நாளிலே போய் ஆண்டவரை ஆராதித்து துதிக்க 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 நமக்கும் அந்த பலன் ஏற்படும் என்றால் அது மிகையாகாது. ஆகவே இன்றைக்கு தாவீது சொன்னது போல நாமும் மான் எப்படி நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல் நாமும் தேவனுடைய ஆலயத்திற்கு எப்பொழுது போவோம் என்ற வாஞ்சை உள்ளவர்களாக ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்க நம்மளுடைய தொழில், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த கிருபைக்குள்ளாக உங்களையும் என்னையும் அவர் நடத்துவாராக. கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, தாவீதை போல நாங்களும் தேவ சந்நிதியிலே வந்து நிற்பதற்கு மான் எப்படி நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுகிறதோ அப்படி உம்முடைய தேவாலயத்தை குறித்த வாஞ்சை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.